சார் வாங்க. இது ஆபீஸ்ல கொடுத்துருங்க. பாக்கி 8 லட்சத்தையும் இதே போல கேஷா கட்டிட்டு பையனை ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. இருந்ததெல்லாம் வித்து கட்டிட்டேங்க ஐயா. இனி விற்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எப்படியாவது என் பிள்ளைய சேர்த்துக்குங்க ஐயா. 18 லட்சம் செலவில்லம்மா, முதலீடு. நாளைக்கு உங்க பையன் டாக்டர் ஆன பிறகு இதை விட எத்தனை மடங்கு சம்பாதிப்பான்? வரதட்சணையே 1 கோடி வராது. நான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்க பணத்தை கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அடடே, வாங்க சிவாஜி. ஐயா கூப்பிடுறாங்க, போங்க. நீங்க போங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. பெரியவரே வாங்க வாங்க போங்கம்மா. வாங்க, பாப்பா, தம்பி. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்காக எல்லா பிளானும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 20 ஏக்கர் லேண்ட் வாங்கி போட்டு ஆபீஷியல் காம்ப்ளெக்ஸ், ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம். சார், நாங்க யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்டா அது சரியா வராதுங்க. நானும் ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறேன். ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாங்குறேன். நீங்க பாட்டுக்கு ஏன் ஏத்தாப்புல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவல் பொறி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு விரும்புறேன். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல இருக்க அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான். உங்களுக்கு ஒரே வாரத்துல பெர்மிஷன் வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க, என் லட்சியமே அதுதான். அப்ப நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. என்ன ஒண்ணு, நம்ம பசங்க கொஞ்சம் கோவக்காரனுங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவானுங்க. இப்படித்தான் லண்டன்ல இருந்து NRI ஒருத்தன் வந்தான். அவன் பேரு என்னப்பா? சுகீர்த்தராஜா. சுகீர்த்தராஜா. அவனை அடிச்சே துரத்திட்டானுங்க. அவன் ஆள் எங்க இருக்கானே தெரியல. பூமிக்கு மேல இருக்கானோ அடியில இருக்கானோ. என்ன மிரட்டுறீங்களா? ஐய, மிரட்டலங்க சிவாஜி, நடக்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு உதவ விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நானே பாத்துக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.